சிலுவை, நுகம் ரெண்டு இருக்கு. சிலுவை, நுகம். இந்த நுகம் என்பதற்கும் சிலுவை என்பதற்கும் என்ன வித்தியாசம்? இந்த மார்க் 8:34 பார்த்தீங்கன்னா சிலுவையை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். மத்தேயு 11:29 நுகத்தை பற்றி சொல்லியிருக்கும். இந்த நுகத்தை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, இது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், என்னுடைய நுகம் எப்படி இருக்கு அப்படின்னு அங்கே சொல்றாரு. அப்போ இந்த நுகம், சிலுவை ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நுகம் என்பது இந்த உலகத்தில் வாழ கிறிஸ்துவிடம் கற்றுக்கொள்வது. கிறிஸ்துவிடமிருந்து உலகத்தில் வாழ கற்றுக்கொள்வதற்கு நுகம் தேவை. இந்த உலகத்தை விட்டு வாழ கிறிஸ்துவிடமிருந்து பெற்றுக்கொள்ள சிலுவை தேவை. பிள்ளை என்றாலே நம்ம ஒன்று சொல்லுவோம், புத்திர சுவீகாரத்தின் ஆவி. புத்திர சுவீகாரத்தின் ஆவி ஓகே. அந்த பிள்ளை என்பது இரண்டு விதமாய் சொல்லப்படும். ஒன்று படைப்பின் பிள்ளை, இன்னொன்று மீட்பின் பிள்ளை. படைப்பின் பிள்ளை, அந்த படைப்பின் பிள்ளைக்கு எது தேவை என்றால் நுகம் தேவை. மீட்பின் பிள்ளைக்கு சிலுவை தேவை. இந்த ரெண்டு வசனத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவார். நுகத்தை பற்றி சொல்லும்போது அது கற்றுக்கொள்வது, சிலுவை என்பது ஏற்றுக்கொள்வது. இந்த சிலுவையை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது இந்த அக்செப்டிங் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதே போல் நுகம் என்பது கற்றுக்கொள்வது என்று சொல்லப்படுகிறது. சிலுவை என்பது பின்பற்றுவது, ஃபாலோயிங். அப்போ இந்த பின்பற்றுவதற்கு சிலுவை தேவை, கற்றுக்கொள்வதற்கு நுகம் தேவை. அப்போ இந்த நுகம் என்று வரும்போது அந்த நுகத்தை ஆண்டவர் என்ன சொல்கிறாருனாக்கா, அது ரொம்ப லகுவாயும் மெதுவாயும் அப்படின்னு சொல்கிறாரு. சிலுவை என்னென்னா சுமந்து செல் என்று சொல்லவில்லை. ஏன்னா நான் சுமந்துட்டேன், இனிமேல் நீ ஒன்றும் அதை சுமக்க போகிறதில்ல, எடுத்துக்கொள், அதை எடுத்துக்கொண்டு நீ செல்ல வேண்டும், நாம் சிலுவையை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நுகம், சிலுவை என்பதற்கு இரண்டிற்கும் நல்ல வித்தியாசம் இருக்கிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல முக்கியமாக சொன்னது போல உலகத்தில் வாழும்போது எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு நுகம் கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் சிலுவை என்பது நாம் உலகத்தை விட்டு சென்ற பின்பு எங்கு செல்ல வேண்டும் என்பதற்கு சிலுவை வழிகாட்டுகிறது. இது வழிகாட்டுகிறது, அது கற்றுத்தருகிறது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இரண்டுமே தேவை. அதில் சிலுவை நமக்கு நம்முடைய பயணத்தின் முடிவிற்கு அது தேவையாக அமைகிறது என்று நாம் அதில் பார்க்கிறோம். அப்போது கலாத்தியர் 5:1 என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன், அடிமைதனத்தின் நுகத்திற்கு நீங்கள் உட்படாமல். அப்போ நம்ம எதில் இருக்கணும்? இந்த சிலுவையில் நிலை கொண்டு இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ நிலை கொண்டு இருப்பதற்கு சிலுவை தேவைப்படுகிறது. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.